பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே பேசல நம்ம சக்திவேல் இருந்துட்டு கதிரை பார்த்த உடனே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் இருந்துட்டு பாண்டியன் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கதிர் எதுக்காக அவங்க மாமாவை சென்னை கூட்டிகிட்டு போனார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. அவர் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினாவே மறுபடியும் தையல் எல்லாம் பெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிரை நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு வெளியே போயிட்டு அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னதுனால சக்திவேல் கிட்ட போயிட்டு கதிர் இப்போ யாரை கூட்டிகிட்டு போனான்? அவனுடைய மாமாவை தானே கூட்டிகிட்டு போனான். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன காரணமானாலும் இருந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு தேவை சொத்து பணம் தானே. அந்த 10 லட்ச ரூபா பணத்தை நானே ரிட்டர்ன் பண்ணுறேன். அதே மாதிரி என் பிள்ளைய அவங்க மாமா கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்களும் கதிர் கூட எங்கேயாவது போகணுன்னு நினச்சா தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என் பையன் ட்ராவல்ஸ் வச்சுருக்கான், அந்த காரில் யாரானாலையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. போகக்கூடாது போகணுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு சக்திவேலை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சக்திவேலுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்னென்ன இதெல்லாம் இவன் கார்லையா நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.